மகாபலேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமி இனிய வணக்கங்கள். பாக்கியத்தில் அமர்ந்த புத பகவானும் அவரோடு அமர்ந்த பாக்கியாதிபதியாலும் யோகங்களும் லாபங்களும் எதிர்பார்த்த முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய யோகம் படைத்த மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை, அதாவது 25/2/2024 முதல் 2/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மிதுனராசி மேலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவானும், அட்டமஸ்தானத்திலே சுக்கிர பகவானோடு செவ்வாய் பகவானும், பாக்கியஸ்தானத்திலே புத பகவானும் சனி பகவானும் அவரோடு சூரிய பகவானும், 10ஆம் இடத்திலே ராகு பகவானும், லாபஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு தனம் வாக்கு குடும்பத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார். நம்மளே ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தில் துவக்க நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 25/2/2024 அன்று திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய முதல் பிரதமை திதி ஆரம்பிக்கிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பூர்வ நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு சுப முகூர்த்த நாள், அதாவது 26/2/2024. திதி தேய்பிரையில் வரக்கூடிய 2வது திதி துவிதியை திதியும், நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபமுகூர்த்த நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா 27/2/2024 செவ்வாய்க்கிழமை தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதியும் ஹஸ்த நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள். அன்றைய நாள் கரி நாள். அடுத்தபடியாக புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது 28/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும் சித்திரை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள். அன்று சங்கடகர சதுர்த்தி, புதன்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. அடுத்து வியாழக்கிழமை 29/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமும். அன்றைய நாள் அமிர்த யோகம் கூடிய நாள், ஆனால் அன்னைக்கு கரி நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை, ஆங்கில மாத பிறப்பு மார்ச் மாதம் பிறக்குது, 1/3/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதியும் அன்று சித்தயோகமும் கூடிய சுபமுகூர்த்த நாள். அதாவது இந்த வாரத்தில் 2வது சுபமுகூர்த்த நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 2/3/2024 திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதி. அன்று அனுச நட்சத்திரம், அதாவது 11 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரம் வருகிறது, சித்தயோகம் கூடிய நாள். அன்பர்களே, பொதுவாக யோகமும் லாபமும் நமக்கு நல்லபடியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, தனஸ்தானத்தில் அந்த பார்வை செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வை உழுகுது, அது ஒரு யோகம் ஒன்று. 2வது பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பணப்பொருளாதாரம் இந்த வாரம் சிறந்த முறையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கவனத்தை எதுக்காக சொன்னீங்க கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கும் காரணத்தினால என்ன தான் உங்களுக்கு யோகாதிபதியாக சுக்கிர பகவானோடு அமர்ந்திருந்தாலும் காசு பணம் பொருள் செல்வாக்கெல்லாம் வரும். ஆனால் கடனாகவோ அல்லது தேவையில்லாத வம்பு வழக்காகவோ வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கடன் நோய் வம்பு வழக்கு கைகோர்த்து வரும்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதிலும் புத பகவான் இருக்கார் இல்லையா, அவர் உங்கள் ராசிநாதன், அவர் உங்களுக்கு பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கால முயற்சிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரம் பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு லாபமும் விரயமும் கலந்த கலப்பு பலன்களாக தான் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த வாரம் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ஃப்ளோட்டிங் மணின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய வியாபாரங்கள் நடக்கும், நிறைய வரவுகள் வரும். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு முதலீடுகளும் நீங்கள் நிறைய செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அந்த லாபங்கள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த கட்டட சார்ந்த விஷயங்கள், அலைச்சலான மருத்துவம் சார்ந்த அலைச்சலான விஷயங்கள் செய்கிறவங்களுக்கும் புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கும் இந்த வாரம் நிறைய லாபங்களை தரக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழில் வியாபாரம் சிறந்து வழங்கும்.
உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்களும் கிடைக்கும், எதிர்பாராத திருப்பங்களும் கிடைப்ப அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா லாப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து மாணவ செல்வங்களுக்கு யோகமும் லாபமும் கூடிய ஒரு அற்புதமான வாரம். இந்த வார்த்தை பயன்படுத்துனீங்கன்னால் இனி வரக்கூடிய இந்த கல்வியாண்டின் நிறைவு இருக்குதுங்களா, முழு பரீட்சை, அதெல்லாம் நீங்கள் நல்லா மார்க் பண்ணுறதுக்கு இந்த வாரம் சிறந்த நற்பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம் பாருங்க. ஏன்னா 6ஆம் ஆதி உச்சம் பெறும் காரணத்தினால உடலும் மனமும் சற்று சோர்வடையும் அல்லது வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட சில நேரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனம் செலுத்துங்கள். சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்குமே இந்த வாரம் சுப யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் திங்கக்கிழமை அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் சுபமூர்த்த நாள். அதனால் அந்த சுபமூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தபடியாக பெண்களுக்கு லாபமும் யோகமும் பல்கி பெருகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு படைத்த அந்த யோகமே இந்த வாரத்தில் நல்லா வலுவாக கிடைக்குது. அது எண்ணிய செயல்களும் எதிர்பார்த்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யமும் இன்னும் அதிகமாக கிடைக்கும். புத்திரபாக்கியமும் குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்பங்களோடும் அல்லது மாற்றங்களோடும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளாலும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த வேலை பளு இந்த ஒன்று ஜாஸ்தியாக இருக்கனால உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா நல்ல யோகம் கிடைக்கும். உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக அக்கறை செலுத்துங்கள். அடுத்து சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கும் இந்த வாரத்தில் திங்கக்கிழமை அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் சுபமூர்த்த நாளுங்கனால சுப செய்திகளை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சுப லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இது ஒரு யோகம். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல சங்கடகர சதுர்த்தி வருகிறது. அதில் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி வருகிறது. தேய்பிரை பஞ்சமி திதி வாராகியம்மனை வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமான அமைப்பு. அது மாதிரி பஞ்சமுக தெய்வங்கள், பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விநாயகர் இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுறதுக்கு அதுக்கு பஞ்சாச்சரணை சிவபெருமானை கூட வழிபாடு பண்ணுங்கள், நல்ல யோகங்கள் கிடைக்கும். அடுத்து சஷ்டி திதி வருகிறது. முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நட்சத்திரமும் விசாக நட்சத்திரம் வரனால முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணி சிறப்பு பூஜைகள் பண்ணி வழிபாடு பண்ணிங்கன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல சுப பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இந்த வாரத்தை இனிய மங்களகரமான வாரமாக மாற்றிக்கொள்ள ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.